ஏய் இல்லை பண்ணா நல்லா கலராக இருக்குது சரி. குட்டியாக இருந்தாலும் கோவத்துக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு இருக்கு கரெக்டாக அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. கரெக்டாக இருக்கும் ஒரு முள்ளு போகிறதுக்கு. இந்த ஒன்று இருக்குது. இந்த இடத்துல புழு இருக்கிறது அதிசயம். அது வேறு இதெல்லாம் நான் தான் நோண்டி விட்டது. ஃப்ரெண்ட்ஸ் புழு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் புழு பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த கட்டிக்குள்ளேயே ஒன்று இருக்குதுண்ணா அதில். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அண்ணன் கூட தான் புழு தோண்டி மீன் பிடிக்க போகிறோம். என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். அதுமாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம போய் பார்ப்போம் இன்றைக்கி அண்ணன் கூட என்னென்ன மீன் பிடிக்கிறாருன்ட்டு. ஓகேங்களா, போய் பார்க்கலாம். கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய்ட்டு ஏகப்பட்ட ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் இருக்குது, அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து. ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃபிஷ்ஷிங் வீடியோ போடலான்ட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே தான் இருக்குது புழு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிட்ருக்காரு. அடிடா, என்ன புறாகாசியா? புறாகாசியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பி ஒரு மீன் மட்டும் அடிச்சுது. அதுக்குள்ள சைஸான ஜிலேபி தம்பி பாருங்கள். பூ எப்படி கொத்துனாங்க படா சைஸ். கூட ஒரு போட போகிறோம். ஏதாச்சும் ஊற்றுனா மீன் ஓடியாரும். ஓடியாருது. அண்ணன் பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சி ஊற்றுறாரு மீன் கிட்ட வர்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தம்பி புஸ்டாப்பில் நல்லா சைஸான ஜிலேபி. ஓகே சொன்னீங்களாண்ணா ஆழம் அவ்வளோ ஆழம் தானே இருக்கணும். விடு, கொஞ்ச நேரம் விடு, மீன் எடுத்து விடும். அந்த அழுகிரி தெரில மீனா என்னதுன்னு தெரில. மானு வலிக்கிறியா? அது விடுதா, கொஞ்ச நேரம் அப்படியே விடு, கீழே விடு, மீன் வந்து எடுத்து விட்டுரும். விடுடா. இல்லை பண்ணா நல்லா கலராக இருக்குது ஜிலேபி. வாட்டர் ப்ரூஃபு. பீச்சு கூட ஒரு அடி போய் எடுத்துக்கணும். நாங்கள் அது குண்ணா அந்த மீன் நேற்று பாருங்க
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் மீன். செம சூப்பராக இருக்குல்ல, செம கலராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கலராக இருக்குது, செம்மையாக இருக்குது மீன். கலர் ஃபிஷ் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. கலர் ஃபிஷ் தானே இதா? ஒரு தண்ணியில் விட்டுடலாம் நம்ம. இப்போது அந்த பக்கமாக விட்டுடலாம், இந்த பக்கமாக திரும்ப வலையிலே மாட்டிக்கிறோம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் தொட்டில் போட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்க. ஈஸியாக இருக்குண்ணா, அதுக்கு தானே நான் சொல்கிறது. ஃபோட்டோ எடுத்துக்கோ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பி நீங்கள் தான் பிடிச்சிருக்காரு. நல்லா சைஸான ஃபோட்டோ ஜிலேபி, எடுத்துக்கண்ணா. நல்லா பட்டை. ஃபஸ்ட்டு மீன் ஒரு மீன் வச்சோம்னா அது என்ன என்ன புரோட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புரோட்டி சாயங்காலம் வந்தா வருவாண்ணா? சாயங்காலமா வந்தால் வருவேன்டா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புரோட்டி. இந்த பேர், இந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து புரோட்டின்னு சொல்லுவோம். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். எல்லோ கலரு, ரெட்டு கலந்துருக்கு. சூப்பராக இருக்குது இந்த மீன். தண்ணி என்னன்னா எவ்வளோ குட்டி ஜிலேபி. ஃபுல்லாக நிறைய குட்டி குட்டி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுது. பாருங்கள், அண்ணன் சின்ன சின்ன மீன்லாம் தூக்கி போட்டுறாரு. இதுதான் நல்லா நாளைக்கு பெரிய ஜிலேபியாக வரும். எப்படி இருக்கு பாருங்க மீன். ஆமாம், வந்தீங்கன்னே இருங்க. அது வேறு இடத்துல என்ன மாற்றி போட்டு பாருங்கண்ணா. அது நிறைய புறாக்கட்டி தானே இது. பாருங்க, வெள்ளை புறாக்கட்டி, வெள்ளை புறாக்கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வெள்ளை புறாக்கட்டி. இது உங்கள் ஊரில் என்ன பேருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது எங்கள் ஊர் ஏரியாவில் நிறைய இருக்குது. தான் ஜிலேபி மீன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து புழுவை சாப்பிட்டு போயிடுவாங்க. நல்ல சைஸான புறாக்கட்டி ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சு சாப்பிட்லாம். தண்ணீரை விட்டுடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா புழுவில் எந்த மீனுமே கிடைக்கலன்ட்டு பெரிய மீன் எதுவும் மாட்டல. அதனால் மாவு போட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு மாவு வச்சு ட்ரை பண்ணலான்னு இப்போ கலந்துட்டுருக்காரு. அதுக்கு பார்த்திங்கன்னா சத்துணவு மாவு, மைதா மாவு, அப்புறம் கேசரி பவுட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா அதை தான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம் எதிரையாவது மீன் கிடைக்குதான்ட்டு என்னன்ட்டு. இன்றைக்கி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அண்ணா ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறாரு. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா முட்டையை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் கேசரி பவுட்ரும் போட்டுனார் அண்ணன். பாருங்க, கேசரி பவுட்ரு
இதெல்லாம் அப்போ தான் மீன் வந்து பெரிய மீன்லாம் வந்து சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். புழு போட்டோன்னா சின்ன சின்ன புறாக்காசை வந்து நிறைய எடுக்குது, அதுங்க சாப்பிட்டு போயிடுதுங்க. அதனால் மாவு போட்டு பார்க்கலான்ட்டு ஒரு ட்ரை. மாவு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு இதுவுக்கு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள இறங்கி போட போகிறாரு. முதல்ல புழு போட்டு குச்சின்னு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு போட்டு போட போகிறாரு. மாவு எடுத்துன்னு போயிருக்காரு. இங்கே பார்ப்போம் அண்ணன் என்ன பிடிக்கிறாருன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். செம்ம லொக்கேஷனு. அண்ணன் பார்த்தீங்கன்னா மாவை கரைச்சி ஊற்ற போகிறாரு தண்ணியில். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் புறா கட்டி தான் மாட்டுச்சு. அதனால் அண்ணன் டென்ஷன் ஆகிட்டாப்புல. அந்த சைடில் போயிருக்காரு அண்ணன். துண்டி போட்டார் அண்ணன். பார்த்தீங்கன்னா அங்கே போயும் புறா கட்டி தான் மாட்டுது. மாவில் எதுவும் எடுக்கலை. அண்ணன் புழு கொத்து போடுறாரு. பார்த்தீங்கன்னா புறா கட்டி தான் மாட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா பேட் லக், நமக்கும் பேட் லக் தான். நம்ம தம்பி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜிலேபி நல்லா சைஸாக பிடிச்சாப்புல. மற்றபடி இன்றைக்கி எந்த மீனும் மாட்டலாம் அந்தளவுக்கு. பாருங்கள் அண்ணா ரொம்ப நேரமாக போட்டுட்ருக்காரு, எதுவும் எடுக்கல மாவில். சரி புழுவாது கொத்து போடணும், புழுலாம் போட்டால் அப்பயும் புறா கஷ்டமாக மாட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதனா நல்லா பெரிய மீன் அப்படி இந்த வீடியோ போடுவோம். ஓகேங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.